எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மதி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஒரு சைட் டிஷ் கிரேவி தான், மலாய் கோஃப்தா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மலாய் கோஃப்தா பண்ணுறதுக்கு இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு 6லேருந்து 7 முந்திரி, 1 டீஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி நம்ம சேர்க்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சில்கியாக இருக்கும் அந்த கிரேவி. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு திக்காகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கோஃப்தா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்குல ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 200 கிராம் பன்னீரையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பன்னீர் மிக்ஸ்சர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு முந்திரி 2 திராட்சை மட்டும் வச்சு சீல் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கார்ன்ஃப்ளவரில் டஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மலாய் கோஃப்தா இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பால்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியையும் சேர்த்து மேலே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இது மலாய் கோஃப்தா நான், ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe, stay connected. Bye bye.